ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. நேச்சரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நேச்சருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் இயற்கை யோசிக்கிறதே கிடையாது. இயற்கையை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் இருக்கிறதுலே, அதாவது சர்வைவ் ஆகிறதுக்கு, பிழைச்சுக்கிறதுக்கு யார் இருக்கிறதுலே பெஸ்டா ட்ரை பண்றாங்களோ அவங்க நேச்சர்ல சர்வைவ் ஆகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இனமோ இல்ல எந்த ஒரு உடல் உறுப்போ தேவையில்லாம நாளாக நாளாக சும்மா இருந்துட்டு இருக்கோ அதை நேச்சர் அழிச்சிட்டு அது முன்னேறி போய்கிட்டே இருக்கும். இதுதான் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம பூலோகத்தோட, நம்ம உலகத்தோட ஹிஸ்டரியே இதுதான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதை ஏன்டா இப்ப நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உடம்புல தேவையில்லாம இருக்கிற 9 பாடி பார்ட்ஸ். ஈவென்ச்சுவலி இதெல்லாம் ஃபியூச்சர்ல காணாம போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 9 பாடி பார்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் ஒவ்வொன்றும் சொல்றப்ப எது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க அடிஷனலா ஏதாவது யோசிச்சீங்கனாலும் அந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9 பாடி பார்ட்ஸ் இவல்யூஷன் படி, அதாவது பரிணாம வளர்ச்சி படி நம்ம உடம்புல தேவையில்லாம இருக்கு, ஈவென்ச்சுவலி இதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லப்படுற பாடி பார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல முதல் பாடி பார்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாடி ஹேர், அதாவது உடம்புல இருக்கிற முடி. சோ உடம்புல இருக்கிற முடி அப்படின்னா பாத்தீங்கன்னா செஸ்ட்ல இருக்கிற ஹேரா இருக்கட்டும் இல்ல கையில இருக்கிற ஹேரா இருக்கட்டும், இந்த முடியெல்லாம் மனுஷனுக்கு தேவையே இல்லாத முடி. கரெக்டா? சோ அந்த காலத்துல காட்டுக்குள்ள இருக்கிறப்ப நம்மளோட முன்னோர்கள் குளிர்ல இருந்தும் வெயில்ல இருந்தும் காப்பாத்திக்கிறதுக்காக முடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிச்சு. இப்ப நம்ம எல்லாருமே ஆயிரக்கணக்கான வருஷமா வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஃபியூச்சர்ல 1000 10,000 வருஷம் அப்படிலாம் ஆகுறப்ப நம்மளுக்கு ஹேர் அப்படிங்கிற ஒரு விஷயம், எஸ்பெஷலி பாடியில இருக்கிற ஹேர் தேவையே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். சோ பாடி ஹேர் அப்படிங்கிறது ஈவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உடம்புல முடி இருக்கிறதே இல்லாம போயிடும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இப்போ புருவத்துக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். புருவம் இருக்கும், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருவத்தோட ஒரு காரணம் என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு வேர்த்துச்சுன்னா அந்த வேர்வை துளி கண்ணுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புருவம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஐப்ரோஸ் அப்படிங்கிறது இருக்கும், பாடி ஹேர் அப்படிங்கிறது ஈவென்ச்சுவலி காணாம போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ். சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல போய் டாக்டர் அப்பெண்டிக்ஸ் ஏதாவது அப்பெண்டிக்ஸ்ல பிரச்சனை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பெண்டிக்ஸ் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலரா, டயரியா இந்த மாதிரி இருக்கிற மிகப்பெரிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரு அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது நாளாக நாளாக மனுஷங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம், ஒரு அளவுக்கு மேல வளர்றப்போ. சோ அதனால அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல எவல்யூஷனால காணாம போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கண்ணு கிட்ட இங்க ஒரு மசில் இருக்கு. கரெக்டா? யாராவது கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கண்ணோட ஓரத்துல ஒரு மசில் இருக்கும். இந்த மசில் ஈவென்ச்சுவலி காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மசிலோட பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேர்ட் ஐலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேர்ட் ஐலிட் அப்படிங்கிறது நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அதை பத்தி ஃபர்தரா உங்களுக்கு தெரியும். சோ இந்த கண்ணு ஓரத்துல இருக்கிற இந்த மசில் ஃபியூச்சர்ல காணாம போயிடும். ஏன் இது காணாம போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏன் முதல்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது முதல்ல காட்டுக்குள்ள இருந்தப்போ அனிமல்ஸா இருக்கட்டும் இல்ல மனுஷங்களா இருக்கட்டும், நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அனிமல்ஸ் தானே. சோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருந்தப்போ தூசி எல்லாம் ரொம்ப இருக்கும், ஏதாவது பூச்சி எல்லாம் போய் விழுந்துரும். அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ண இந்த மசில் இப்போ நாளாக நாளாக நம்ம ரொம்பவே பத்திரமா கண்ணா பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? சோ ஃபியூச்சர்ல தேவைப்படாதுங்கிறதுனால கண் ஓரத்துல இருக்கிற அந்த மசில் காணாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெயில் போன், அதாவது வால் எலும்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. எக்ஸாக்டா நல்லா கன்வெர்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வெல் ஓகே ஃபைன். டெயில் போன் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு இருக்கா? என் உடம்புக்குள்ள டெயில் போன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் டெயில் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் நம்ம ரியலைஸ் பண்றது இல்ல. இது இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். சோ டீப் டவுன் இறங்கி போகுது. இது நம்மளோட இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரு விஷயம். பட் ஈவென்ச்சுவலி மனுஷங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கிறதுனால, நம்மளோட முன்னோர்கள் குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்திருக்காங்க. நம்மளோட முன்னோர்களுக்கு வால் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த டெயில் போன் இன்னும் நம்ம உடம்புல இருக்கு. பட் ஃபியூச்சர்ல நாளாக நாளாக இந்த டெயில் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட உடம்புல இருந்து காணாம போயிடும். இப்போ இருக்கு, யூஸ் பண்றதுல, ஃபியூச்சர்ல அது கம்ப்ளீட்டா காணாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஸ்டம் டீத். எஸ்பெஷலி இந்த காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தலைவலி எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஸ்டம் டீத் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். திடீர்னு ஒருத்தங்க கிட்ட பல்லு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். டென்டிஸ்ட் கிட்ட போனவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு விஸ்டம் டீத் வரப்போகுது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ விஸ்டம் டீத் அப்படிங்கிறது எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல காட்டுக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் சாப்பிடுறப்ப அது வெஜிடேரியன் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே திக்கா இருக்கிற ஒரு ரூட்டையோ ஒரு வேரையோ இல்ல ஒரு இலையவோ கடிச்சு கிழிச்சு சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுதான் இந்த பர்டிகுலர் பல். பட் ஈவென்ச்சுவலி அது இப்போ தேவைப்படுறது இல்லை. கரெக்டா? நம்ம ப்ராசஸ்டு குக்டு ஃபுட் தான் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த விஸ்டம் டீத் பிரச்சனை யாருக்கும் இருக்காது. ஏன்னா விஸ்டம் டீத் அப்படிங்கிற ஒரு விஷயமே மனிதர்கள் கிட்ட காணாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களோட நிப்பிள்ஸ்.
ஸோ ஆண்களோட நிப்பிள்ஸ் வந்து ஏன் இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஆல் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வேர் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோல. இருந்தாலும் நான் மறுபடியும் உங்ககிட்ட ரிப்பீட் பண்றேன். இது வந்து ஒரு குழந்தை வந்து உருவாக ஆரம்பிக்கிறப்போ, ஒரு சிசு உருவாக ஆரம்பிக்கிறப்போ வந்து அது ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் தெரிஞ்செல்லாம் உருவாகிறதுல முதல்ல உருவாகிற ஒரு உயிருக்கு வந்து செக்ஸே கிடையாது. அது வந்து ஜெண்டரே இல்லாம தான் உருவாகுது. ஈவன் சொல்லி தான் ஜெண்டர் உருவாகுது. பட் அந்த ஜெண்டர் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நிப்பிள்ஸ், பெண்களுக்கு தேவையான நிப்பிள்ஸ் வந்து ஆண்களுக்கும் வந்துருது. பட் ஈவன் சொல்லி அந்த குழந்தை வந்து ஆணாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நிப்பிள்ஸ் வந்து அதுக்கப்புறம் வளராம அப்படியே இருந்துருது. அங்க பிரஸ்ட் எதுவும் வரதில்லை. ஸோ இந்த நிப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு தேவையில்லாம இருக்குங்கிறதுனால ஃபியூச்சர்ல காணாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல வர ஹியூமன்ஸ் கிட்ட வந்து நிப்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஃபியூச்சர்னா அடுத்த நாள் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் சொல்லி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் பேசிட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது கேட்கறதுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். நம்மளோட காலில் இருக்கிற விரல்கள். என்னடா காலில் இருக்க விரல் இல்லைன்னா என்னடா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனா பார்த்தோம், நம்ம நடக்கிறதுக்கு, நம்ம குதிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காலில் இருக்கிற விரல்கள் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்குது, ரொம்பவே தேவையா இருக்குது. பட் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல எவ்வளவு நடந்துட்டு இருந்தோம், எவ்வளவு ஓடிட்டு இருந்தோம், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க எவ்வளவு நடக்கிறாங்க, எவ்வளவு ஓடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்கள் ஓடுற விஷயங்களையும் நடக்கிற விஷயங்களையும் குதிக்கிற விஷயங்களையும் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்க உட்காந்து சிட் பேக் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இப்போலாம் கொஞ்சம் வேர்க்கிறதுக்கு கூட தான் ஜிம்முக்கு தான் போக வேண்டியது இருக்கு. கரெக்டா? ஸோ ஈவென்ச்சுவலி ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து இந்த காலில் வந்து குதிக்கிறதுக்கும் ஓடுறதுக்கான விஷயங்கள் வந்து கம்மியாக விரல்களோட தேவைகள் வந்து கம்மியானதுனால ஃபியூச்சர்ல நம்மளோட டோ அப்படின்னு சொல்ல அந்த முன்னாடி இருக்க விரல்கள் வந்து ஈவென்ச்சுவலி இழந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இமிடியேட்டா நடக்க போற விஷயம் ரொம்பவே ஃபியூச்சர்ல வந்து வர மனிதர்களுக்கு வந்து நம்மளோட வம்சாவளியில ரொம்ப காலம் கழிச்சு வரவங்களுக்கு வந்து காலில் வந்து விரல்கள் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் நம்மளோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு தோணுச்சு. எக்ஸ்ட்ரின்சிக் இயர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட காது கிட்ட இருக்கிற ஒரு மசில். இது வந்து அனிமல்ஸ் கிட்ட ஏன், இது அனிமல்ஸ்க்கும் இருக்கு, மனுஷங்களுக்கும் இருக்கு. அனிமல்ஸ்க்கு ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காதை வந்து அவங்களால திருப்பி பார்க்க முடியும். ஒரு ராபிட் எடுத்தீங்கன்னாலோ, ஒரு ராபிட் எடுத்துக்கோங்களேன், ஒரு முயல் வந்து காது வந்து திருப்பி பார்க்க முடியும், எந்த சைட்ல இருந்து சவுண்ட் வருது அப்படிங்கிறது. இந்த மசில் வந்து மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கு. இப்போ நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கே கூட வந்து காது அசைக்கிற ஒரு திறன் இருக்காது. அது இருந்துச்சுன்னா உங்களால இந்த மசிலை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா மனுஷங்களாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, 1-2 ஹியூமன்ஸ்னால தான் இப்போ இதை பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இதுவும் காணாம போயிடும். அந்த மசிலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் சதை வந்து ஈவென்ச்சுவலி மனுஷங்க கிட்ட இருந்து காணாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 9வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கடைசி விஷயமும் இதுதான், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம், டார்வின்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காதோட ஓரத்துல இருக்கிற இந்த மடிப்பு இருக்கு. கரெக்டா? இந்த மடிப்பு எதுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு தான் இந்த மடிப்பு ஜெனரலா இருக்கும். காது பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். கரெக்டா? அது ஏன்னு பாத்தீங்கன்னா, வர்ற சவுண்ட் வந்து வெளியில சதறி போயிடக்கூடாது, உள்ளுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள போகணுங்கிறதுக்காக கொடுக்கிற இந்த வளைவு வந்து டார்வின்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுக்கும் இப்போ இருக்கு. கரெக்டா? பட் இதுவும் ஈவென்ச்சுவலி இந்த காதுல இந்த மடிப்பு அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மனிதர்களோட உடம்புல இருந்து ஃபியூச்சர்ல காணாம போகுது. எக்ஸாக்டா எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. பட் ஃபியூச்சர்ல காணாம போகக்கூடிய உடல் அங்கங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல 10வது விஷயம் உங்ககிட்ட நான் விடுறேன். நீங்க நம்மளோட பரிணாம வளர்ச்சியை பார்த்து நம்ம என்னென்ன உபயோகிக்கிறத கம்மியாக்குவோங்கிறத பார்த்துட்டு எது வந்து நம்மளோட உடம்புல இருந்து காணாம போகும் நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது வந்து சயின்டிஸ்ட் நம்புறது, நீங்க நம்புறதும் வந்து மேபி யோசிச்சு பார்க்கலாம். கரெக்டா? மேபி நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து யாராவது ஃபன்னா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டாக்டர்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா they will be happy to see this அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணா எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். See you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.